நீட் நுழைவுத் தேர்வு குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன் இந்த தருணத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்தன், கிட்டத்தட்ட 88,000 மாணவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வை எழுதவிருக்கிறார்கள். இதற்கிடையில மாணவர்களுக்கு கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தேர்வு எழுதுவதற்கான பல விதிமுறைகள் காரணமாக மாணவர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் வந்திருக்கிறதே, அது பற்றி விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 9 மையங்கள்ல தேர்வு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 52 மையங்கள்ல தேர்வு நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தவரை 13 இடங்கள்ல நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் அதே போன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து சென்னைக்கு தேர்வு எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். இவருக்கான போதியமான பேருந்து வசதிகள் செய்து தரப்படுகிறது என்று பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நீட் தேர்வை பொறுத்தவரை இப்போது பல்வேறு எதிர்ப்புகளை மீறி தற்போது நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்வில் மாணவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகள் உள்ளே செல்லும் போது மெட்டலெட்டர் மூலமாக முழுவதுமாக பரிசோதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். சிறிது நேரம், அதாவது குறிப்பாக ஒரு மாணவி 5 நிமிடம் கூட லேட்டா வரவில்லை, அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. மாணவர்கள் உள்ளே செல்லும் போது அவர்கள் காதில் அணிந்திருக்கக்கூடிய சிமிக்கி முதல் கால் அணிந்திருக்கக்கூடிய கொலுசு வரை அனைத்துமே கலட்டி வைத்துவிட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். மாணவர்கள் முழுக்கை சட்டை போட்டு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, அந்த சட்டையை கட் செய்துவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இதுவரையும் இதுபோன்ற தேர்வுகள் நடைபெறவில்லை என்று மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி பிரதானமாக அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு, அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 13 இடங்களே சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த மையத்திற்கெல்லாம் போதுமான அளவிற்கான இங்க பேருந்து வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நம்முடைய ஏராளமான பெற்றோர்கள் நம்மிடம் இருக்கிறார். இப்பொழுது நம்மிடம் பேசுவாங்க. சார், வணக்கம் சார். இந்த தேர்வு 1 மாத காலத்திற்காக தான் விரைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மகன்களை எப்படி தயார் செய்தீர்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய மகள் மேக்ஸ் தான் படிச்சது. ஒரு மாச காலம் வீட்டில் தான் படிச்சது. தமிழ் மீடியம் தான். 10th ஏதோ ஒரு 480 மார்க் வாங்கியிருக்கு. ஏதோ பரீட்சை எழுதணும்னு ஆசைப்பட்டுச்சு. மெரிட்ல வந்தாலும் வரலாம், இல்லைன்னா பரீட்சை எழுதுறேன், நீட்டு தேர்வுக்கு வர்றேன்ட்டு வந்துச்சு. நான் நாகப்பட்டினம் வேதாரணத்திலிருந்து வந்திருக்கிறேன். மேல என்ன இப்போ தேர்வு எழுது முறை எழுத என்ன மாதிரி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது? இந்த கட்டுப்பாடு விதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழந்தைகளுக்கான கட்டுப்பாடு கடுமை தான். அதாவது ஒரு காதல கூட காதணி அணையக்கூடாது. 2வது அரைக்கை சட்டை தான் இருக்கணும், முழுக்கை சட்டை இல்லை. மேற்கொண்டு கம்மல், கொலுசு இது எல்லாம் எடுத்துட்டு சொல்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்களுக்கு மூக்குத்தி வரலையும் கேட்டது கொஞ்சம் கஷ்டம்தான். மாணவர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் போதுமான வசதிகள் செய்து தரவில்லை என்று பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கணேஷ்,